காயல்பட்டணம் ஜாவியாவினுடைய 150வது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அதனுடைய அரபிக் கல்லூரியில் பயின்று முடித்த மாணவர்களுக்கு மௌலவி ஆலிம் ஃபாசி சனது வழங்குகிற ஒரு பட்டமளிப்பு அரங்கினுடைய நிறைவு கட்டத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இங்கே அற ஒழுக்கத்தின் அடித்தளங்கள் அரபிக் கல்லூரிகளே என்றொரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் இத்தலைப்பு குறித்து பயன் தரும் செய்திகளை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவோடு தொடங்குகிறேன். அரபிக் கல்லூரிகள் என்ன செய்கிறது என்பது பட்டமளிப்பு விழாக்களுடைய நேரத்தில் யோசனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. இங்கே தரப்பட்ட மௌலவி ஆலிம் ஃபாசி சனதையும் சேர்த்து தமிழ்நாட்டில் சுமார் 87 பட்டங்கள் இருக்கிறது. பாக்கவி, மன்பழி, நூரி, உலவி, காஷிபி என்றெல்லாம் யூசுபி வரிசையாக 87 பட்டங்கள். இவற்றிலே பட்டம் பெற்ற மௌலவிகள் நாடு முழுக்க இருக்கிற மஸ்ஜிதுகளிலும் மதரசாக்களிலும் பாலர் மதரசாக்களிலும் அரபுக் கல்லூரிகளிலும் ஆசிரியர்களாய் பேராசிரியர்களாய் ஆன்மீக பணிகளை செய்து வருகிறார்கள். நாளைய வருங்காலத்தினுடைய பள்ளிவாசல் திண்ணைகளுக்கும் மதரசா கூடங்களுக்கும் மிகச்சிறந்த ஒழுக்கத்தை உடைய ஆலிம்களை உருவாக்கி தருகிற பட்டறைகளைத்தான் நாம் அரபிக் கல்லூரிகள் என்கிறோம். அரபிக் கல்லூரிகள் அற ஒழுக்கங்களை போதிக்கிறது என்று நான் பேச வேண்டும். ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் எல்லாம் தேவையில்லை. சாதாரண படிப்புகளை படிக்கிற ஒரு கல்லூரி மாணவனையும் அரபிக் கல்லூரிகளினுடைய மாணவர்களையும் நீங்கள் சற்றே பார்வையில் பார்த்தாலே பளிச்சென்று தெரிந்துவிடும் எந்த நல்லறங்களும் நல்லொழுக்கங்களும் போதிக்கப்படுகிறது என்பதை. முதலில் ஒரு விஷயம் அழுத்தமாக சொல்ல வேண்டும். இன்றைக்கு எல்லாம் கல்வி என்கிறார்கள். பல கலைகள் கூட கல்வியாக இருக்கிறது. ஜோதிடம் யூனிவர்சிட்டியிலே டிகிரியாக இருக்கிறது. சமையல் டிகிரியாக இருக்கிறது. எதுவெல்லாம் மற்றவர்கள் கலையாய் திறமையாய் தொழிலாய் செய்தார்களோ அதுவெல்லாம் இன்றைக்கு பட்டங்களாய் பட்டயங்களாய் மாறி போயிருக்கிறது. உண்மையான கல்வி எது தெரியுமா? மனிதனுடைய தனி மனித பண்புகளை அழகாக வளர்த்தெடுக்கிற ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்விகள் தான் கல்வி என்று சொல்லப்படும். ஒழுக்கமும் கல்வியும் பிரிக்க முடியாது. பொது சமூகம் கூட என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? கல்வியா, படிச்சவனா, ஓதனவனா, அவன் 4 எழுத்து படிச்சிருக்கானா, அவன் கரெக்டா நடப்பான் அப்படின்னு எதிர்பார்க்கிறது சமூகம். சிம்பிளா சின்னதா ஒரு உதாரணம். வண்டியில போறீங்க, ஒரு சின்ன சந்து, எதிரில யாரோ ஒரு ஆள் போயிட்டு இருக்காரு, பாமரர், அவர் கிராமத்தார். மேல போய் டப்புன்னு மோதுறீங்க. அந்த ஆளு திரும்பி பார்த்து முதல்ல கேள்வி, பார்த்தா படிச்சவ மாதிரி தெரியல, மேல வந்து மோதுறமா. நீங்க உடனே அவன்கிட்ட இதெல்லாம் எங்க சிலபஸ்ல வரலன்னு சொல்ல முடியாது. நாங்க படிக்கல, நாங்க படிச்சதெல்லாம் பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி அதான் படிச்சோம். சைக்கிள்ல கொண்டு வந்து இடிக்கிறத பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்கல. நீ வந்து நான் இடிக்கிறப்ப நீ ஏன் என் படிப்பை இழுக்கிற அப்படின்னு கேட்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? பாமரர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? கல்வி கற்றவனிடம் ஒழுக்கம் சேர்ந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கல்லூரிகளில் உண்மையாகவே ஒழுக்கமும் கல்வியும் சேர்ந்து இருக்கிறதா என்பதை உங்களின் கவனத்துக்கு விடுகிறேன். கல்லூரி மாணவர்களை பாருங்கள், அவர்கள் நாடைகள் பாருங்கள், அவர்களின் தலைமுடி பாருங்கள், ஹேர் ஸ்டைல் பாருங்கள், லைஃப் ஸ்டைல் பாருங்கள். சமயங்களில் சனி ஞாயிறுகளிலே டாஸ்மாகில் நிற்பதை பாருங்கள். பஸ்களில் அவர்கள் போடுகிற ஆட்டத்தை பாருங்கள். காதலுக்கு பின்னாலே சுற்றி வருகிற சுற்றலை பாருங்கள். தெளிவாக முடிவுக்கு வருவீர்கள். ஒழுக்கங்களை போதிக்கக்கூடிய கல்லூரிகள் அவைகள் அல்ல.
அவைகளை குறை சொல்ல நாம் பேசவில்லை. அரபு கல்லூரிகள் அறத்தை போதிக்கிறது என்பதை அழுத்தமாக சொல்ல வேண்டுமானால் ஒரு வித்தியாசத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒழுக்கமும் கல்வியும் ஒரு இடத்தில் சேர்த்தால் தான் அதற்கு கல்வி என்று பெயர். அரபிக் கல்லூரி மாணவன் முழு வெள்ளாடையில இருப்பான், காலில இருந்து தலை வரை எல்லாம் சரியாக மறைத்திருப்பான், நேர்த்தியான ஒழுக்கத்தோடு இருப்பான். இது அரபிக் கல்லூரிகளின் புத்தாக்கம். இது அரபிக் கல்லூரிகளினுடைய அடிப்படையிலேயே அவர்கள் கற்றுத் தருகிற ஒழுக்கம். ரொம்ப விரிவா பேசுறதுக்கான நேரம் இல்லை. இன்னைக்கு உள்ள நம்ம காலேஜ் பசங்களுடைய ட்ரெஸ்ஸும் அவனுங்களுடைய இதுவும் நிறைய கூட்டங்கள்ல சொன்னது உண்டு. சில பேர்லாம் மண்டையில என்னமோ முள்ளம்பன்றி நிக்கிற மாதிரி முடி வச்சிருக்காங்க. உங்க ஊர்ல இருக்கான்னு தெரியல, அப்படி எந்திரிச்சு நிக்குது. மேல அது அழகா ஒரு பார்க் மாதிரி செட் பண்ணிருக்காங்க, ஒரு பூங்கா மாதிரி இருக்கு. என்னமோ அதுவும் பாருங்க, என்ன காத்தடிச்சாலும் அசைய மாட்டேங்குது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, பிரைவேட் ஏரியா, அப்படியே சம்மனு நிக்குது. என்னடான்னா அதுக்கு என்னமோ ஸ்பைக்கா என்னமோ சொல்றான், அது அப்படியே நிக்குது. பள்ளிவாசலுக்கு தொழ வருகிறார்கள் நிறைய கல்லூரி மாணவர்கள். நான் சொல்லுவது சென்னையில். இந்த இடுப்பு எலும்புல கடைசியில தொடுத்துட்டு நிக்கிற மாதிரி ஒரு பேண்ட் போறான், லோ ஹிப்னு அதுக்கு பேரு. அண்ணாவோட அமானத்துல நிக்குது. ஆமா, ரொம்ப அப்படி ஒரு பேண்ட், வயிறோடு முடிகிற ஒரு டிஷர்ட். ஆமா, சமயங்களில் இவன் சஜிதாவுக்கு போகிறான், பின்னாலே உள்ளவனுக்கு ஓதுனதெல்லாம் மறந்து போயிருக்கு. நான் இத விளக்கமா சொல்ல வேண்டியதில்லை. எதற்கு சொல்லுகிறேன்? உடுத்துகிற ஆடையில இருந்து, உடுத்துகிற ஆடையில இருந்து அவனோட தலைமுடி, அவன் கையில வைத்திருக்கிற வெட்டி இருக்கிற அந்த நெகம், இது எல்லாமே அரபிக் கல்லூரிகளில் அல்லாஹ் ரசூலை படித்துக் கொடுக்கிற கல்லூரிகளில் பயிற்றுவிக்கப்படுகிற, பயிற்சியாக கொடுக்கப்படுகிற நடைமுறை வேறு. இன்றைக்கு உலகம் சார்ந்த கல்லூரிகளில் பல்வேறு படிப்புகளில் மோரலிட்டி, நீதி போதனைகளுக்கான இடம் இல்லை. ஒரு காலத்தில் வாத்தியார்கள் கேட்டார்கள், ஏன் நகம் வெட்டாம இருக்க, ஏன் முடி வெட்டாம இருக்க, ஏன் குளிக்காம வந்த, ஏன் கிழிஞ்சதை தச்சு உடுத்தாம கிழிஞ்சதோட வந்த, கேட்டவர்கள் இருந்தார்கள். அது ஒரு காலம், கல்வியும் ஒழுக்கமும் சேர்த்திருந்த காலம். இன்றைக்கு அவைகள் கல்லூரிகளிலே இல்லை. முழுக்க முழுக்க சொல்ல போனால் அரபிக் கல்லூரிகளில் அவன் சேர்ந்த முதல் நாளில் இருந்து அவன் வெளியேறுகிற வரைக்கும் இந்த ஒழுக்கங்களின் அடிப்படையிலேயே அவன் வளர்க்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். கல்வின்னா சும்மா நிறைய படிச்சு வச்சிருக்கிறதுக்கு பேர் கல்வி இல்லை. சில பேர் இங்கிலீஷ்ல உள்ள 26 எழுத்தும் பட்டமா வாங்கியிருக்காங்க, பின்னால அம்முட்டும் பட்டம். தகவல்களை தெரிவதற்கு பெயர் கல்வி அல்ல. The purpose of education is not information சொல்லுவாங்க. கல்வியினுடைய நோக்கம் அப்படிங்கிறது வெறுமனே இன்ஃபர்மேஷன் அல்ல. எனக்கு அது தெரியும், இதை தெரியும், நான் அந்த துறையில டாக்டரேட், இந்த துறையில எம்பில், அதுல இவ்வளவு பட்டம், இது தகவல்களை தெரிகிறது அல்ல. அந்த தகவல்களோடு சேர்ந்து ஒழுக்க மாண்புகளும் உன்னிடத்தில் இருக்கிறது என்றால் நீ கற்றது கல்வி என்று அர்த்தம். இல்லாவிட்டால் அது வெறும் படிப்புன்னு சொல்லலாம், அல்லது இந்த உலகத்தில் ஒரு சம்பாத்தியத்திற்கான ஒரு வழி என்று சொல்லலாமே தவிர அவைகளை கல்வின்னு சொல்ல முடியாது. அறிவு நம்மளை விட சொல்ல போனா விலங்கினங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஒரு நூலாசிரியர் ஒரு செய்தி எழுதி தருகிறார். அடிக்கடி சொல்றது உண்டு, அந்த குரங்குகளுடைய சேட்டை ஊர்ல அதிகமா இருக்கு. மலையில இருந்து இறங்கி இறங்கி குரங்குகள்லாம் வந்து சேட்டை செஞ்சுட்டு போயிருவான். ஒழிக்கணும்னு ஊர்க்காரெல்லாம் முடிவு பண்ணி விஷத்தை கிடந்து ரொட்டி சுட்டு வச்சுட்டான். வந்து திங்கட்டும் சாவட்டும் எல்லா குரங்குன்னு சொல்லி சுட்டு வச்சுட்டானு. நேரம் அங்கிருந்து அதுக்கு ஜமாத்தா வந்தது மேல இருந்து. நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுகிட்ட எல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அவரு தலைவர் லீடர் சொன்னாதான் சாப்பிடும். போன உடனே பூந்துறாரு, அமித்ஷா இருந்து ஆர்டர் வரணும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஜமாத்தா இறங்கினது அந்த தலைமை அமீர் மட்டும் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு யாரும் தொடாதீங்கன்றுச்சு. இன்னும் நாம இந்த கட்டத்துக்கு போகல. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், அதாவது அறிவும் அறிவியலும் எல்லாமே பயங்கரமா இருக்குன்னு சொல்ற நாம இன்னும் ஸ்மெல் பண்ண ஒண்ணு தெரியாது. அதை தொட்டு பார்த்து அப்புறம் லேசா பார்த்து கொஞ்சோன்னு உள்ள தள்ளி ஒரு 2 நாள் பேதி ஆகி அதுக்கப்புறம் தான் நாம ஒரு முடிவுக்கு வருவோம், அது ஆகாதுன்னு. ஸ்மெல் பண்ண உன்ன தொடாதீங்கன்றுச்சு. அப்ப ரொட்டி சாப்பிடலையா? இல்ல.
நேரா திரும்ப குழுவா போய் மேல போய் அத்தனை மரங்களுக்கு இடையில ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கு முன்னாடி நின்று அந்த இலைய பிச்சு ஆளுக்கு ஒரு இலை தின்னுட்டு வந்து ரொட்டியும் தந்துச்சு. நாம இன்னும் இந்த கட்டத்துக்கு வரல. நமக்கு எதை திண்டா விஷம், எதை திண்டா விஷம் முறிவு அப்படிங்கிற இடத்துக்கு நாம வரல. நான் சொல்றது நம்மை விட இந்த மாதிரி வெறும் அறிவு மட்டும் கல்வின்னு சொன்னீங்கன்னா விலங்குகள் கூட அட்வான்ஸா இருக்கு. நாம தான் எல்லாம் சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நீங்க ஆட்டுட்டியோ மாட்டுட்டியோ எதையாவது வைங்க, நீ எடுத்து ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு நமக்கு ஒத்து வராதுன்ட்டு போயிடும். ஆட்டுக்கு பாயாசம் வச்சு பாருங்க, மோந்து பார்த்துட்டு நகர்ந்துரும், அவ்வளவுதான். ஆகாத எதையாவது வைங்க, ஒரு மாமிசம் சாப்பிடுறது மாமிசம் தான் சாப்பிடும். ஆட்டுக்கு நீங்க இறைச்சியை வைங்க, சாப்பிடாது. புலிக்கு புல்லு வைங்க, சாப்பிடாது. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. அது என்ன அடி அடிச்சாலும் திங்காது. மோந்து பார்த்த உடனே முடிவுக்கு வந்துடும் நமக்கு ஆகாதுன்னு. நம்ம இதுக்கு நேர் மாத்தோம். நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு முன்னாடி ஸ்வீட் வைங்க, பிஸ்மில்லா, தெரியுது ஆகாதுன்னு தெரியுது. டாக்டர் சொல்லியிருக்காரு, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. வச்ச உடனே ஒரு அரை மாத்திரையை கூட்டிக்குவோம் போட்டு என்னன்னா சாப்பிட்டு முடிச்சு பார்த்துட்டு வர்றோம். நான் பேசிக் கொண்டிருப்பது தகவல்களை தெரிவது மட்டும் கல்வி என்றால், தகவல்களை நிறைய செய்திகளை தெரிந்திருப்பது மாத்திரம் கல்வி என்றால், நம்மை விட விலங்குகள் மேல். ஒழுக்கமும் கல்வியும் சேர்த்து எங்கு தரப்படுகிறதோ அதுதான் கல்வி. நிச்சயமாய் அந்த கல்வி அல்லாஹ் ரசூலுடைய கல்வி என்பதில் சந்தேகம் இல்லை. ஒழுக்கம் தான் இவனையும் விலங்குகளையும் பிரித்தறிவிக்கிறது. பப்ளிக்ல நின்று ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு ஆட்டு மாட்டுக்கு எந்த பிரச்சனை இல்லை, நாம் அப்படி செய்ய முடியாது. குப்பை தொட்டியில படுத்து தூங்குறதுக்கு ஆட்டு மாட்டுக்கு எந்த பிரச்சனை இல்லை, நாம செய்ய முடியாது. தன் இனத்தோடு நடுத்தருவில வேண்டுமானாலும் கூடிக்கொள்ளுவதற்கு ஆடு மாடுகளுக்கு எந்த பிரச்சனை இல்லை, நாம செய்ய முடியாது. உங்களுக்கு புரிகிறதா? ஒழுக்கம் என்ற ஒன்றே ஒன்றுதான் பிற உயிர்களிடமிருந்து நம்மை பிரித்து தருகிறது. அப்படியானால் கல்வியாளர்கள் என்று யாரை நீங்கள் பேசினாலும் அந்த கல்வியாளர் சுய ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம், பொது சமூகத்திலான ஒழுக்கம் எதுவும் இல்லை என்றால் அவன் 1000 பட்டங்கள் வாங்கட்டும், அவன் கல்வியாளன் அல்ல. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை ஒழுக்கத்தோடு தரப்பட வேண்டும் கல்வி என்ற காரணத்தால் தான் அல்லாஹுவை ரசூலை படிக்க வருகிற அரபிக் கல்லூரி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட கல்வியை விடவும் முக்கியத்துவம், அந்த படிப்பை விட முக்கியத்துவம், கிதாபுகளின் வரிகளை விட முக்கியத்துவம், ஆலிம் படிக்கக்கூடிய ஹாஃபிது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லி தரப்படுகிறது. ஏன் தெரியுமா? இவர்கள் நபிமார்களின் வாரிசுகள். நபிமார்கள் காசு பணம் விட்டுட்டு போகல, தீனார் திருகம் விட்டு விட்டு போகவில்லை. நபிமார்களுக்கு வாரிசாக வருகிறார்கள் என்றால் நபித்துவ ஒழுக்கம் இவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. நபித்துவ ஒழுக்கம் எது தெரியுமா? அத்தபனி ரப்பி ஃபஹஸன தஅதீபி, என் ரப்பு எனக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்தான் என்றார்கள் நாயகம். அழகிய ஒழுக்கம் கற்பித்தான் என்றார்கள் நாயகம். அரபிக் கல்லூரிகளில் போதிக்கப்படுவது நுபுவத்தின் ஒழுக்கம், நபித்துவ ஒழுக்கம். அந்த நபித்துவ ஒழுக்கம் மனிதர்கள் உருவாக்கியதல்ல, ரப்பு கற்றுக் கொடுத்தது. அத்தபனி ரப்பி ஃபஹஸன தஅதீபி, அல்லமனி ரப்பி ஃபஹஸன தஅலீமி. அதவும் இல்மும் ஒழுக்கமும் கல்வியும் எனக்கு ரப்பு கற்றுக் கொடுத்தான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வால் அண்ணனுக்கு தரப்பட்டு அண்ணனின் ஒழுக்கம் தான் அரபு கல்லூரிகளில் வாழையடி வாழையாக தரப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த நாட்களை விட ஒழுக்கம் போதித்த நாட்கள் அதிகம் சஹாபாக்களிடத்தில். தலை சீவாம இருந்தாருன்னா இவருக்கு தலைவாரிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவர் சுத்தமாக அதிலிருந்து சரியாகி விடுவார். எண்ணெய் தேய்க்காதவராக இருந்தால் இவர் ஏன் எண்ணெய் தேய்க்காமல் இருக்கிறார்? கிழிந்த சட்டையோடு வருகிறார் ஒரு நபி தோழர், வசதி இருந்தும் கிழிந்த சட்டை ஏன் போடுகிறார்? இறைவன் புரிந்த நிஅமத்தை இவர் மீது பார்க்கப்பட வேண்டும். இப்படி வரிசையாக ஒழுங்குபடுத்திய நாட்கள் தான் நபித்துவ வகுப்பறையில் நடந்தது. அந்த ஒழுக்க மாண்புகள் தான் அரபிக் கல்லூரிகளின் வகுப்பறையில் பாரம்பரியமாய் தொட்டு தொடர்கிறது. செவப்பு நிறத்துல ஒரு சட்டையை போட்டு ஒருத்தர் உட்கார்ந்திருந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஆண்கள் பளிர் சிவப்பு நிறத்துல இருக்கிறத விரும்புறதில்லை. போற போக்குல சொன்னாங்க, இந்த
சட்டை இந்த நேரத்துல இல்லாம வேற நேரத்துல இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தாவூத் பாபுன் ஃபில் ஹும்ரா, சிவப்பு நிறம் என்ற ஒரு பாடம் அபூதாவுதுல இருக்கிறது, சஹீஹான ஹதீஸ். அவரு போனவரு அந்த சட்டையை தூக்கி கடாசிட்டு வேற உட மாத்திட்டு வந்துட்டாரு. தூக்கி வீசுறாரு, குப்பைக்கு போடுறாரு, நெருப்புக்கு போடுறாரு, யூஸ் பண்ணல. சில பேர் போய் சொன்னாங்க, அல்லாஹ் கசௌதஹா ஃபி பஅதி அஹ்லிக், நீ இந்த ட்ரெஸ்ஸை ஏதாவது உன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்கலாமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ போட வேணான்னு சொன்னாங்க. இல்ல அது யாருக்கும் வேணாம், தூக்கி வீசு. தனி மனித ஒழுக்கம், அவர் போட்டிருக்கிற டிரெஸ், அவருடைய நடை, அவர் தரசி வருது, இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம். அதே அபூதாவுதுல பாபு இஸ்பாலில் இசார்னு ஒரு பாடம், ஆடையை சரி செய்வது, வேட்டியை நல்லா கட்டுறது, கரண்டைக்கு மேல் உடுத்துவது, ஆடையை தொங்க விடுவது, இது சம்பந்தமாக ஒரு பாடம். அதுல ஒரு ஹதீஸ், யாரோ ஒரு சஹாபி நபித்தோழரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினப்ப அவரு ஜட மாதிரி போட்டிருந்தார் பின்னால. அது விருதா இந்த கழுத்து வரை இல்ல, அது அப்படி நீளுது, பெண்களை போன்று. இப்பவும் சில பேர் அப்படித்தான் போட்டிருக்கான். நாம பின்னாடி வண்டியில போனோம்னா லேடிஸ் தான் போகுதுன்னு பார்த்தா இவன் தான் போறான், ஜட இருக்கு. ஆமா, இப்பெல்லாம் அந்த பொம்பளைக்குள்ள எல்லா அடையாளமும் பண்ணிக்கிறாங்க. கடுக்குன்னு போட்டுக்கிறான், காதுல கையில ஒரு காப்பு போட்டுக்கிறான், கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா விட பொம்பளைன்னு வரும், கையில வளையல், கம்மடு, ஜட. நபித்தோழர் ஒருவருக்கு நாயகத்திற்கு இது பிடிக்கவில்லை. ஹதீஸ்ல வருகிறது, நீண்ட அந்த தொங்கக்கூடிய சடைய பூர வெட்டு காது வரைக்கும் கரெக்டா வச்சுட்டு சபையில உட்கார்ந்தார், தூக்கி வீசிட்டு. இப்படி வரிசையா நிறைய ஹதீசுகள். நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, பாடங்களாக சொல்லி கொடுத்ததே என்ன தெரியுமா? ஒழுக்கமாண்புகள் தான், ஒழுக்கமாண்பு தான். தலைவாரும் ஒழுக்கத்திலே இருந்து நகம் வெட்டும் ஒழுக்கம் வரை நுபுவத்தின் பாசறையில நடந்தது. அந்த பாசறையில நடந்ததுதான் வாழையடி வாழையாய் அரபிக் கல்லூரிகளிலும் நடக்கிறது. நாங்கள் இல்மு ஓதுவதோடு கூட சேர்த்து ஒழுக்கத்திற்குன்னு கிதாபுகளை ஓதுகிறோம். 7 ஆண்டு பாடத்திட்டத்தில் அதுவெல்லாம் உண்டு. இஹ்யா உலூமுத்தீனில் இல்லாத ஒழுக்கமா? ஆன்மீகம் ததும்ப ததும்ப பேசுகிற இஹ்யா ஒழுக்கங்களின் உச்சகட்டம், அது ஒழுக்கங்களின் சிகரம் அது. அதனால் தான் ஃபன்னி கிதாபுகள், நிறைய கிதாபுகளை விடவும் இஹ்யா உலூமுத்தீனுக்கு தனி கவனம் பல்வேறு காலங்களிலே தரப்பட்டது. இஹ்யா உலூமுத்தீனில் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சமயத்தின் முற்றிவிட்ட அந்த ஆன்மீக திரள்களை மாத்திரம் பேசவில்லை, தனி மனித ஒழுக்கங்களை, அவர்களை புடம் போட்டு எடுக்கிற அற்புதமான செய்திகளை எல்லாம் படித்தார்கள். அதனால் தான் ஒரு கட்டத்தில் பஸ்ராவிலும் பகதாதிலும் வீதிகளில் இப்படி கூட உலமாக்கள் சொன்னார்கள், மல்லம் யக்ரஇல் இஹ்யா ஃபலைஸ மினல் அஹ்யா என்பார்கள். இஹ்யா உலூமுத்தீன் ஓதலன்னா அவன் ஆயாத்தோட உள்ளவனே அல்ல. இஹ்யா ஓதினால்தான் அவன் அஹ்யாக்களுடைய லிஸ்ட்ல வருகிறான், இல்லாவிட்டால் அவன் அம்வாத்துகள் ஆகி விடுகிறான் என்கிற பரவலான நடைமுறை. காரணம் என்ன தெரியுமா? உச்சகட்டமாக ஒழுக்க மாண்புகளின் சிகரம் இஹ்யா உலூமுத்தீன். இப்படி நிறைய கிதாபுகள், ஒரு தனி மனிதனை புடம் போட்டு எடுக்கக்கூடிய கிதாபுகளை எல்லாம் அரபிக் கல்லூரிகளிலே வைத்துத்தான் அரண்களை போதிக்கிறார்கள். நாங்கள் போதித்து தருகிற அரபிக் கல்லூரிகள் உருவாக்குகிற ஒழுக்கங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பள்ளியாசல்லையும் மதரசாலையும் வச்சிருக்குது. இல்லைன்னா படுற கஷ்டத்துக்கு எங்கேயோ போயிருப்பாங்க. நீங்க பட்ட வாங்குற இந்த அரபிக் கல்லூரி மாணவர்கள், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, மணி அடிச்சா சாப்பாடு, ஜம்முன்னு படுத்துங்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது எவ்வளவு கஷ்டம்னு ஓதி பார்த்தாதான் தெரியும். இஃப்துல 3 வருஷம், ஆலிம்ல ஒரு 7 வருஷம், அதுக்கப்புறம் ஃபாசில் ஓதுறதா இருந்தா அப்புறம் ஒரு 1 வருஷம் 2 வருஷம், மொத்தம் 12 வருஷம் மாறி 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 போராட்டம். குர்ஆனோடு ஹதீஸோடு. ஜாவியால இங்க எப்படி சாப்பாடு கொடுக்கறாங்கன்னு தெரியல. தமிழகத்தில் பெரும்பகுதி மதரசாக்கள்ல காலையில குஸ்கா, இந்த வெள்ளை சோறு. ஆமா, காலையில 3 நேரமும் சோறு, 3 நேரமும் சோறு இல்ல, மத்ததும் போடுறாங்களே மாறி மாறி. சில மதரசாக்கள் உப்புமா போடுவது உண்டு. இந்த உப்புமான்னா தெரியுமா? காலேஜ் என்ற கீரனூர் அது சொல்லுவார், நரகவாசிகளுக்கு தரப்படுற முதல் நாஸ்தா உப்புமா. முதல் நாஸ்தா உப்புமா. ஆமா, கணவனை பழி வாங்கிறதுன்னு முடிவு பண்ற மனைவி எடுக்கிற முதல் ஆயுதம் ரவதான். யாரோ ஒரு குறும்புக்கார எழுத்தாளன் எழுதி இருந்தான்,
உப்புமா விஷயத்திலையும் முறப்பொண்ணு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். எதுவும் இல்லைன்னா தலையில கட்டிடுவாங்க. காலம் முழுக்க ரசன்களோடு பயணிக்கிற மதரசாக்கள் நிறைய. வேண்டுமானால் உங்களுடைய ஊரின் வசதி வாய்ப்புக்கு ஏற்ப நீங்கள் கொடுத்திருக்கலாம். இங்கே நிறைய பரவலாக மதரசாக்களின் பட்டினி போராட்டம். இன்றைக்கு இருக்கிற அரபிக் கல்லூரிகளை மாத்திரம் நான் சொல்லவில்லை. அரபிக் கல்லூரிகளின் தலைவாசலாக இருக்கிற அஸ்ஹாபு சுஃபா, அந்த சுஃபா மதரசா, நாயகம் நடத்திய திண்ணை மதரசா, அன்னல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிரியராக வைத்து நடத்தினார்களே அந்த மதரசா, தொழுகையில இருக்கிற போது மயக்கம் ஒன்று வலிப்பு வந்ததை போல விழுந்தார் அல்லவா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. பிரபலமான செய்தி அது. வலிப்பு வந்து விடுகிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அரபு நாட்டில வலிப்பு வந்தவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. நம்ம நாட்டுல சங்கிலியவோ சாவியவோ சாவி கொத்தையோ இரும்பையோ கையில கொடுத்து கெட்டியா அமுக்கணும்னா நரம்புகளின் அழுத்தத்தில் வலிப்பு நின்று விடும். அரபு நாட்டுல படுத்தி வலிப்புல இழுத்துட்டு இருக்கிறவனுடைய கழுத்துல காலை வைப்பாங்க. கொஞ்ச நேரம் நடந்து போறவங்க கழுத்துல அப்படி அழுத்தி வச்சாங்கன்னா நரம்புல அந்த அழுத்தத்துல ஆடு துடித்து அடங்குவது போல இந்த வலிப்பு அடங்கும். அபூ ஹுரைரா சொல்லுகிறார், நான் பள்ளிவாசலில் பசியினால் விழுந்து விட்டேன். எனக்கு கைகால் இழுத்துக் கொண்டது. என்னை வலிப்பு என்று நினைத்துக் கொண்டு நிறைய பேர் என் கழுத்திலே காலை வைத்தார்கள். அல்லாஹ் மேல சத்தியமா எனக்கு அன்னைக்கு இருந்த வியாதி பசி மட்டும்தானே ஒழிய வேற ஒண்ணும் இல்லை. ஓத துவங்கிய போதே பசிக்கு பழகி விடுகிற கூட்டமாகத்தான் அரபு கல்லூரிகளினுடைய ஆரம்பம் என்பது இருந்தது. கஷ்டப்பட்டுதான் ஓதனா, எல்லாம் பெரிய சுகபோகமா எல்லாம் ஓதல. சொல்ல போனா அவங்களை கவனிக்கிறப்ப இன்னைக்கு இருக்கிற மதரசா மாணவர்கள் எவ்வளவோ பரவாயில்ல. என்ன சாப்பாடோ ஒண்ணு நேரத்துக்கு கிடைக்குதா இல்லையா? சமயங்கள்ல அவங்க கிடைக்காமையே 2 நாள் 3 நாள் 4 நாள் 2-3 நாளா சாப்பிடல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அருணாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை ஹதீஸ்ல இருக்கிறது. அப்பதான் அபூ ஹுரைராவை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க 2 பேரும் சாப்பாடு ஏதாவது கிடைக்குமான்னு தான் வந்தாங்க. அவங்க வர்ற நோக்கத்தை முகத்திலேயே பாடம் படித்து விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்த உடனே அவங்க நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, மா தஹல ஃபீ ஜௌஃபி நபியிகுமா ஷையும் மினத் தஆமி முந்து இஸ்னை. உங்க நபியோட வவுத்துக்குள்ள ஒரு பொருள் கூட உள்ள போய் 2 நாள் ஆச்சு. உங்க நபியும் சாப்பிடல, அபூபக்கர் ரலியல்லாஹு சாப்பிடல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிடல. இவங்க எல்லாம் திண்ணையில கல்விக்காக தவம் கிடந்தவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போ, அவர் ஏதாவது கொடுப்பார், வாங்கிட்டு வா. நேரா போனாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விறுவிறுன்னு போனாங்க. போயிட்டு போன வேகத்துல திரும்பி வந்தாங்க. போன வேகத்துல திரும்பி வந்தாங்க. வல்லாஹி மா வஜத்து உஸ்மான் ஃபீ பைத்தி. உஸ்மான் வீட்டுல இல்லைன்னு வந்துட்டாங்க. பசி நேரத்துல யாரை பார்த்தாலும் கோபம் வரும். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அவரை பார்த்து கோபம் வருது. இல்லைன்ட்டு வந்தார்ல அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸுபைர் இப்னுல் அவாம் வீட்டுக்கு போ, அவர்கிட்ட இருக்கும் தருவார், வாங்கிட்டு வா. போனா அங்க போய் போட்டு போன வேகத்திலே ரிட்டர்ன். மா வஜத்து ஸுபைர ஃபீ பைத்தி. ஸுபைரும் வீட்டுல இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அபூ ஹுரைரா நீங்க உட்காருங்க, இங்கே உட்காருங்க, எங்கேயும் போவேன்னா லவ் தஹப்த இலல் பஹரி லஜஃபா. நீ கடலுக்கு போனீங்கன்னா தண்ணி இருக்காது, உட்காரு. சொன்னது யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் பேசிக் கொண்டிருப்பது திண்ணை மதரசாவிலே இருந்து பசிக்கும் பட்டினிக்கும் ஏழ்மையான வாழ்விற்கும் பழகி போய் ஒரு போராட்டத்தோடு தான் படித்தவர்கள் எல்லாம் படித்து முடித்தார்கள். 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம். அல்லாஹு அக்பர். மாலிக் இமாமுடைய இடத்திலே பாடம் படித்த அப்துல் ரஹ்மான் இப்னுல் காசிம் என்பவர் 25 வருஷம் படிச்சார். 25 வருஷம். இப்போ எல்லாம் நம்ம ஆளுங்க பின்னாடி வழியா வந்து கேட்கறாங்க, ஹஜ்ரத் மௌலவி கோர்ஸ் 3 இயர்ஸ்ல எங்கேயாவது ஸ்டார்ட் ஆயிருக்கா? 3 இயர்ஸ்ல 3 வருஷத்துல இவருக்கு மௌலவி கோர்ஸ் முடிச்சு பட்டம் கொடுக்கணுமா? 15 வருஷம் ஓதியவர்கள் 20 வருஷம் ஓதியவர்கள் இன்னமும் போதவில்லை என்கிறார்கள். மாலிக் இமாமுடைய பெரிய மேதை, நான் சில ஜல்சாக்களில் கூட சொன்னது உண்டு. அவரு சின்ன பையனா இருந்தார். அவருக்கு ஆசை அஜர்தானும். அவங்க வாப்பா மன்னர். அவரை பாக்குறதுக்கு எல்லா உலமாக்களும் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க.
அந்த காலத்துல உலமாங்களுக்கு ஒரு அடையாளம் இருந்தது. என்னன்னா கழுதையில தான் வருவாங்க, தலப்பா கட்டிருப்பாங்க. இவர் யாரும் வந்த அஜரத்தோட தலப்பா எடுத்து இவர் கட்டிக்கிட்டாரு. இவர் சின்ன வயசுக்காரு கட்டிக்கிட்டாரு. வெளியில பார்க்கிங் பண்ணியிருந்தாங்கல்ல கழுதைகள்ல, அதுல ஒரு கழுதை எடுத்துட்டு உட்காந்து ஊருக்குள்ள போக ஆரம்பிச்சாரு. நம்மளும் அஜர்த்துங்கிற மாதிரி நம்ம பசங்க சமயத்துல வீட்டுல அப்பா தலப்பாவெல்லாம் கட்டிடுறாங்களா இல்லையா, அந்த மாதிரி எடுத்து போட்டாரு. கழுதையிலயும் உட்கார்ந்த பிறகு அவருக்கா மனசுல ஒரு நினைப்ப ஆலிசாயிட்டோம் அப்படின்ட்டு. ஆனா ஒரு சிக்கல் அவருக்கு விளங்கல. என்னன்னா அந்த காலத்துல இப்படி ஆலிசாக்க கழுதையில தலப்பாவோட போகும்போது யாரு வேணாலும் குறுக்க கை நீட்டி மசாயில் கேட்பாங்க. இவர் போயிட்டே இருக்கிறாரு. டபக்குன்னு ஒரு பொம்பளை குறுக்கால கையை காடிச்சு என்னன்னு நிறுத்திட்டார். எந்தி மசாலா ஒரு கேள்வி. இவருக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது போலி ஆலிம்சா, கடப்பா தான் ஆலிம்சா, கழுதுதான் ஆலிம்சா, இது வந்து போலி ஆலிம்சா, என்ன மசாயிலோன்னு தெரியல. அந்த அம்மா கேட்டுச்சு, அல் முஸ்தஹாபத்து கைஃப தஃஅலு ஃபீ ஸலாத்திஹா. கேள்வி என்ன தெரியுமா, தாறுமாறான இரத்த போக்கு உள்ள பொம்பளை எப்படி தொழுகுவான்னு கேட்டுச்சு. கரெக்ட் படி வர்றதில்ல, மாசம் பூராமோ அல்லது ஏதோ தாறுமாறான இரத்த போக்கு உள்ளவ எப்படி தொழுகுவா. இவர் மனசுல நினைக்கிறாரு, சரியா போறவளுக்கே மசாலா எனக்கு தெரியாது, தாறுமாறான போக்கு உள்ளவ எப்படி தொழுகுவான்னா அல் முஸ்தஹாபத்து கைஃப தஃஅலு ஃபீ ஸலாத்திஹான்னா ரொம்ப நேரம் முடிச்சிட்டு கடைசியில சொன்னாரு, நான் வந்து ஆலிம்சா இல்ல, வந்தவங்களோட ட்ரெஸ் வாங்கி போட்டு அப்படி வந்துட்டு இருந்தேன். அப்ப அந்த பொம்பளை அழகான ஒரு வார்த்தை சொல்லுச்சு, பகலத்தும் தற்கபு பகலத்தும், ஓ ஒரு கழுதை இன்னொரு கழுதை மேல போகுதா, சரி சரி போ. என்ன அழகான வார்த்தை. சுருன்னு ஏன்னா மன்னர் குடும்பத்து ஆளு, அரசு குடும்பத்து பையன், பருவ பையன், கழுதைன்னு அவனை திட்டின உடனே அவனுக்கு கோவம் வந்துச்சு. கழுதை மேல உள்ள கழுதைன்னு ஒண்ணு. அப்படியே வண்டியை திருப்பினவர் வந்து மன்னர்கிட்ட நின்னாரு. தகப்பனாட்ட சொன்னாரு, காசின்ட நான் ஓதி ஆகணும்னாரு. நான் குறுக்க வழியில போறப்ப யாரு தடுத்து நிறுத்தி என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லணும், அந்த அளவுக்கு ஆகும். சரி போ மாளிகை வாங்க போய் படி அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. 20 வருஷம் 20 வருஷம் மன்னர் வீட்டு பிள்ளையாக அல்ல, மதரசா பிள்ளையாய். ஆடை கூட மன்னர் வீட்டு ஆடை அல்ல, உணவு மன்னரின் அரண்மனை உணவு அல்ல. அப்துர்ரஹ்மான் இப்னு காசிம் மாலிகி மதுஹபினுடைய பின்னாட்களின் பெரிய முஃப்தியாக கருதப்படுகிற, மாலிகி மதுஹபினுடைய சட்டப்பிரிவுகளில் தவிர்க்க முடியாமல் எல்லா பக்தியிலும் இடம்பெற்றிருக்கிற இவர்களெல்லாம் 20 வருஷம் ஓதியவர்கள். அரபிக் கல்லூரிகளை பொறுத்தவரை கஷ்டத்தோடு லேசு மாசாக 1-2 வருடம் அல்ல, பல்லாண்டு காலங்கள் படிப்பதற்கும் அந்த கஷ்டங்களை தாங்குவதற்கும் சொல்லிக் கொடுத்தோம். விளைவு என்ன தெரியுமா, வெளியில வந்ததற்கு பின்னாலும் அரபிக் கல்லூரிகளில் போதிக்கப்பட்ட ஒழுக்கத்தால் காலம் முழுக்க பள்ளிவாசல் கதி என்று கிடக்கிறார்கள், மதரசா கதி என்று கிடக்கிறார்கள். உலகை தேடி அவர்களும் போனால் மஸ்ஜிதுகளும் மதரசாக்களும் என்ன நிலைக்கு ஆளாகும். ஆனால் ஒரு ஒழுக்கச்சாலையில இருந்து வெளிவந்த காரணத்தால் வாழ்க்கையும் அவர்களுக்கு நேர்த்தியாக பழகிவிட்டது. நீங்க எங்களை எவ்வளவு திட்டினாலும் நாங்க பேசாம இருக்கிற காரணம், நாங்கள் படித்த கல்லூரிகள் அப்படி. எவ்வளவு திட்டுறாங்க, என்ன நடந்தாலும் ஊருக்குள்ள ஆலிம்சதான், என்ன நடந்தாலும். ஆனாலும் சொல்லுவதை சொல்லிக் கொண்டு காலம் கடத்துகிற ஆலிம்கள் நாட்டிலே இருக்கிறார்கள். உனக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை, அது ஒரு முசீபத்து. எந்த விஷயமே நல்லா தெரிஞ்சுட்டேன்னா பெரிய முசீபத்து. அரபிக் கல்லூரிகளை பொறுத்தவரை, ஆலிம்களை பொறுத்தவரை அதுதான். இவர்கள் தெரிந்து விட்டார்கள். எனவே சமுதாயத்தினுடைய அந்த சுருக்குக்குள்ளே இவர்கள் காலம் முழுக்க இருக்கிறார்கள். விமர்சனங்களை, சிரமங்களை எல்லாம் தாங்குவதற்கு ஆலிம்களுக்கு பயிற்சி கொடுக்கிற பட்டறைகள் தான் அரபிக் கல்லூரிகள். ஆனாலும் அநியாயத்துக்கு திட்டக்கூடாது. இப்போ எல்லாம் திண்ணை தோழர்கள் பள்ளிவாசல்ல, இந்த ஊர்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன், வெளியூர்கள்ல சொல்றேன், பூரா திண்ணை. அந்த காலத்துல திண்ணை தோழர்கள்னா ஓதுறவங்கன்னு அர்த்தம், இப்ப பூரா பித்தனை பண்றவங்கன்னு அர்த்தம். அல்லாஹு அக்பர். உட்கார்ந்துட்டு தலைப்பு செய்தியே அஜர்த்து தான். தலைப்பு செய்தியே பாத்தீங்கன்னா புதுசா வண்டி வாங்கியிருக்காரு. அப்படி வண்டி வாங்கினோம்னா இவருக்கு இங்க திண்ணையில அசருக்கு மகரிபுக்கு இடையில ஆரம்பிச்சிடாரு தலைப்பு செய்தி. சில பேர் இஷாவுக்கு பின்னாடி வீட்டுக்கு போறப்போ எந்த நன்மையும் இல்லாம போயிடுறாங்க. அத்தனையும் அஜர்த்துக்கு பேலன்ஸ்ல போயிடுச்சு. அல்லாமா
இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, லுஹூமுல் உலமாஇ மஸ்மூமத்துன், உலமாக்களினுடைய இறைச்சி விஷம் உள்ள இறைச்சி, கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதாவது கீபத் பேசுறது, அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறதுக்கு குர்ஆனுடைய வார்த்தை இறைச்சி திங்கருக்கு சமம். அதுல உலமாக்களின் இறைச்சி என்பது விஷம் தடவப்பட்டது, தயவு செய்து அந்த விஷத்தை சாப்பிடாதீங்க என்று எச்சரிப்பார்கள் இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர். அந்த விமர்சனங்களை எல்லாம் கூட தாங்கிக் கொண்டு காலம் முழுக்க பணியாற்றுகின்ற ஒரு பொறுமை நிலைக்கு அவர்களை உருவாக்கி வைத்ததெல்லாம் யார்? அரபிக் கல்லூரிகள். அரபிக் கல்லூரிகளில் போதிக்கிற அந்த உஸ்தாதுமார்கள் யாரும் வெறும் கிதாபுகளின் வரிகளை போதிக்கிறது இல்லை. நிறைய இதற்கு முன்னாலே வாழ்ந்து இந்த உம்மத்திற்காக கஷ்டப்பட்டு காலம் முழுக்க உழைத்த இமாம்கள் எல்லாம் அப்படித்தான் காலம் முழுக்க உழைத்தார்கள். அவங்க அந்த வட்டத்தை விட்டு வெளியே போவதற்கு விரும்பல. கல்வி அவர்களை கட்டுப்படுத்தி வைத்தது, இந்த இன்னும் அவர்களை வட்டப்படுத்தி வைத்தது. 54 வயதில் மிஸ்ர் தேசத்தில் மரணிக்கிற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எவ்வளவு கஷ்டம். தங்களுடைய ஆடையெல்லாம் மூலவியாதியால் ரத்தம் வடிகிற போதுதானே கிதாபுல் உம்மை எழுதினார்கள். அவர்கள் ஹுஜ்ஜத்தை எழுதுகிற போதும் கஷ்டம், உம்மை எழுதுகிற போதும் கஷ்டம். சக காலத்திலே ஷாஃபி இமாமோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் பட்ட கஷ்டங்களை சொல்லுவார்கள். சிறைகளிலே இருந்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைகீழாக தொங்க விடப்பட்டு அடிக்கப்பட்டவர்களில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஒருவர். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இமாமுல் ஆதமுடைய ஜனாசா சிறையில இருந்து வெளிவந்ததாக குறிப்பு உண்டு. காலம் முழுக்க இவர்கள் படித்துவிட்ட இல்மை அந்த வட்டத்தை விட்டு தாண்டி விடாமல் எல்லா காலத்திலேயும் நின்று உழைக்க வேண்டும் என்கிற அந்த இஸ்திகாமத்தின் பாடத்தையும் அரபு கல்லூரிகள் இவர்களுக்கு போதிக்க வெளியே அனுப்பினார்கள். அதனுடைய விளைவைத்தான் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாடு முழுக்க இருக்கிற அரபி கல்லூரிகளில் எத்தனை பேர் என்னென்ன சேவைகளில். அல்லாஹ் அக்பர். அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மெம்பரிலே நின்று சொன்னார்கள், என் வாழ்க்கையில நான் ஓதி முடிச்சதுல இருந்து 2000 தொகுப்புகள், 2000 வால்யூம் 2ஆம் ஜில்து தொகுப்புகள் எழுதி முடித்திருக்கிறேன். கட்டையில அந்த காலத்துல எழுதுவாங்க, அந்த கட்டையை சீவி வீட்டுக்கு முன்னாடி அது பெரிய ஒரு குப்பமேடு மாதிரி. நான் மௌத்தா போனா என் ஜனாசாவுக்கு விறகாக நான் கிதாபு எழுதல இந்த விறகு சிராக்களில இருந்து குளிப்பாட்டுறதுக்கு நீங்க அடுப்பு பத்த வைங்கன்னு சொன்னாங்க. இப்னு ஜௌசியினுடைய ஜனாசாவில பங்கேற்றவர்கள் சொல்லுகிறார்கள், குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, அவ்வளவுக்கு போகவும் அந்த மரத்தூள்கள் இன்னும் மிச்சம் இருந்தது. காலம் முழுக்க கிதாபுகளை எழுதுவதிலும் மக்களுக்கு சேவை செய்வதிலும் இந்த வட்டத்தை விட்டு வெளியேறாமல் கல்வி சேவையிலேயே காலம் முழுக்க இருப்பதற்கு என்னென்ன பொறுமை தேவை, என்னென்ன நிதானம் தேவை, எவன் திட்டுகிற போது எந்த சகிப்புத்தன்மை தேவை, விமர்சனங்களை தாங்குகிற மனோபாவம், இந்த எல்லா ஒழுக்கத்தையும் நாங்கள் ஒரு 7 வருஷ காலத்திற்குள்ளே கொடுத்து விடுகிறோம். எல்லாத்துக்கும் மேல ஒரு செய்தி சொல்றோம், சம்பளத்தை பார்த்துட்டு மட்டும் போயிடாதப்பான்னு அலிம்சாக்களுக்கு சொல்லி வச்சிருக்கோம். காரணம், இந்த சம்பளம் மட்டும் நியாயம் அப்படின்னு நிச்சயமா கிடையாதுன்னு தெரியும். ஆனா இதை விட்டுட்டு இன்னமும் பல்லாயிரக்கணக்கான ஆலிம்கள் அந்த பாதையை விட்டு போகல. எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த துஆ உண்டு, லா தஜஅலி துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா. யா அல்லாஹ், இந்த துன்யாவை எங்களுடைய லட்சியத்துல பெரிய லட்சியமாகவும் இங்க துனியா இருக்கக்கூடாது. அக்பர் ஹம்மினா வலா மப்லக இல்மினா, நாங்க கற்ற கல்வியினுடைய ஒரு சாராம்சமாக இந்த துனியா இருக்கக்கூடாது. எங்களுடைய கற்ற கல்வியின் உயரிய நோக்கமும் மறுமை. எங்களின் லட்சியங்களில் பெரிய லட்சியம் அக்பருல் ஹம், அதுவும் ஆகிறது. இந்த துஆவை மட்டுமல்ல, இந்த பாடத்தை அரபிக் கல்லூரியிலே திரும்ப போதிக்கப்படுகிற காரணத்தால் தான் வாங்குகிற சம்பளம் எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் நாங்கள் அதை வாங்கி கொண்டு நிற்கிறோம், அல்ல நீடித்து இருக்கிறோம். ஹகீம் இப்னு ஹிஸாம் மக்காவின் நாள் பெரும் அறிவாளிகளில் ஒருவர் என்று சொல்லுவார்கள் சஹாபாக்கள். ஹகீம் இப்னு ஹிஸாம் 3 தடவை கை நீட்டி 4வது தடவை, நான் இதை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன், 4வது தடவை கை நீட்டிய போது நாயகம் சொன்னார்கள், அப்பா
இந்த காசு துன்யா ஹுதுவா ஹதிரா, ரொம்ப பசுமையானது. இந்த காசு ரொம்ப ஸ்வீட்டானது. வாங்க வாங்க பயங்கரமா இருக்கும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஃபமன் அஹதஹு பி ஸகாவத்தி நஃப்ஸிஹி பூரிக லஹு ஃபீஹி. யாராவது வாங்கறப்பவே விசாலமான மனசோட வாங்கினா அதுல பரக்கத்தாயிரும். அப்படி வாங்கலன்னா லம் யுபாரக் லஹு ஃபீஹி, பரக்கத்தா இருக்காது என்று ஹக்கீம் இப்னு ஹிஸாமுக்கு சொன்னார்கள். இன்றைக்கு வரையும் நாங்கள் ஆலிம்களுக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறோம். 5000 ரூபாய் சம்பளம், 8000 ரூபாய் சம்பளம், சத்தியமா சொல்றேன், டீ குடிக்கிறதுக்கு தான் சரியா இருக்கும். இந்த நிறைய பேருக்கு நாங்க அதுல சாப்பிட்டு இருக்கிறோம். 8000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற போதே அல்லாஹ் போதுமாக்கி விட்டான், இதிலே பரக்கத்தும் செய்து விட்டான். விளையாட்டா சொல்லல, நல்லாவே சொல்றேன். ஆலிம்சா படுத்தவுடனே தூங்கிடுவார், படுத்தவுடனே தூங்கிடுவார், கொரட்டை விடுவார். பெரிய பெரிய கோடீஸ்வரர் இம்முட்டு மாத்திரையை போட்டு கொட்ட முடிச்சுட்டு உட்காந்துரும், கொட்ட முடிச்சுட்டு உட்காந்து. அதுல அவன் நிறைய கோடிகள், அவர் பெரிய லேண்ட்லார்டு, பயங்கரமான அவரு. தூக்க வர மாட்டேது, எல்லா மாத்திரையும் போட்டார், டோசேஜ கூட்டிட்டே போயாச்சு, தூக்க வர மாட்டேது. இவரு தெலகாணி கூட சரியா இல்ல, பள்ளியாச்சுல இப்படின்டா கொட்ட வருது 5 நிமிஷத்துல. ஆமா, அதுல நைட்ல தூக்க வர்றது இல்ல, ஏதாவது ஓதருக்கு கொடுங்களேன் இங்க. அவரு இவரு எதையாவது ஒரு 100 செலவாக்கு அது இது என்னமோ எழுதி கொடுத்து ஓதுங்கடா. 1 மணிக்கு போன் பண்ணி அது முடிஞ்சு அப்புறம் என்ன ஓதல வரல. நான் ஏன் சொல்லுகிறேன், புகழின் உச்சியில இருக்கிறார்கள், கோடிகளிலே இருக்கிறார்கள், மிகப்பெரிய உலகின் அந்தஸ்துகளிலே இருக்கிறார்கள். சொந்த வாழ்க்கையிலே அவர்களெல்லாம் அடையாத நிம்மதி நான் பட்டம் பெறுகிற மௌலவிகளுக்கு, இளம் மௌலவிகளுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ், அல்லாஹ் ரசூலுடைய இல்மை படித்த நமக்கு அந்த நிம்மதியை வைத்திருக்கிறான். இந்த எல்லா செய்திகளும் சேர்த்து 7 வருஷத்திலே பிடித்து அவர்கள் கையிலே கொடுக்கப்படுகிற காரணத்தால் காலங்கள் கடந்தாலும் கூட, பல்வேறு சோதனைகளை எதிர்கொண்டாலும், விமர்சனங்களை எதிர்கொண்டாலும், ஊர் முழுக்க திட்டு வாங்கினாலும் இவர்களுக்கும் மெஹராபுக்கும் திருமணமாகிவிட்டது. இவர்களுக்கும் மெஹராபுக்கும் திருமணமாகிவிட்டது. மெம்பர் படியிலும் மெஹராபிலுமே தங்கள் காலத்தை ஓட்டியவர்கள், ஓட்டிக் கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் ஒன்னே ஒண்ணுதான். அரபிக் கல்லூரிகளில் போதிக்கப்படுகிற போதே சொல்லிவிட்டோம், இந்த வாழ்க்கையில் எதிர்கொள்ள தேவையான அத்தனை ஒழுக்கமும் சொல்லி கொடுத்துட்டோம். ஒரு ஆலிம்சா துனியால தற்கொலை பண்ண மாட்டான், தற்கொலை பண்ண மாட்டான். எல்லாரும் தற்கொலை பண்ணிக்குவாங்க. பெரிய பெரிய ஆளுவோம், பெரிய பெரிய டாக்டர்கள். இந்த இதய நோய்க்கெல்லாம் பைபாஸ் சர்ஜரி பண்ண சென்னையில ஒருத்தர் இருந்தார்ல, பெரிய டாக்டர், சரியன். ஆமா, அத்தனாவது மாடியிலிருந்து தொப்புன்னு விழுந்தார் இருந்தார். அவர் ஒரு நாளைக்கு பல ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்றவர். அவருக்கு என்னமோ தெரியல விழுந்தார். சினிமா துறை சார்ந்த பிரபலங்கள் யாரா வருஷத்துக்கு 2 பேராவது, பெரிய பெரிய ப்ரொடியூசர்கள், பைனான்சியர்கள், தயாரிப்பாளர்கள் வருஷத்துக்கு எவனாவது 1-2 பேர். இவங்க எல்லாம் காசு இல்லாதவங்களா, வவுத்துக்கு ஒண்ணும் இல்லாதவங்களான்னு பார்த்தா இல்ல. புகழ் இருக்கிறது, காசு இருக்கிறது, எல்லாம் இருக்கு, சமூகத்துல ஸ்டேட்டஸ் பயங்கரமா இருக்கு. சொந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தெரியாமல் தோல்வி அடைந்து தற்கொலை. இந்த இடத்துக்கு 5000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆலிம்சா கூட தற்கொலைக்கு வரமாட்டார். காரணம், வாழ்வை எதிர்கொள்ள பழக்கப்படுத்தப்பட்டவர்கள் உலமாக்கள். கேரளால ஒரு ஆள் இருந்தார். 2011 ஒவ்வொருத்தட்டியா தற்கொலைக்கு முயல்றவங்களுக்கு போய் கவுன்சிலிங் பண்ணி அவங்களை கொஞ்ச நேரம் உட்காந்து பேச்ச மாத்தி, இனிமேல் தற்கொலை எல்லாம் பண்ணக்கூடாது, வாழணும்னு சொல்லி ஊக்கமூட்டுற வேலை அவருக்கு. இதுக்காக வேண்டி தனிநபர் சாதனை விருது அவருக்கு வழங்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துல அந்த அம்மா ஜனாதிபதி, அந்த அம்மா பிரதிபா பட்டேல், அந்த அம்மா கையில தனிநபர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கினார். என்னன்னா, சுமார் 60க்கும் மேற்பட்டவர்களை தற்கொலையில அதனுடைய கடைசிக்கு போனவங்களை காப்பாத்தி இருக்கிறதா விருது வாங்கினவரு 2012 அதான் தற்கொலை பண்ணிட்டார். தினமணி கதிர்ல கொட்ட எழுத்துல வந்த செய்தி, பெரிய வியப்பாக பேசப்பட்ட செய்தி. காரணம், ஜனாதிபதி விருது வாங்கினதே எதுக்கு தெரியுமா? எல்லா தற்கொலையும் காப்பாத்துறதுக்காக. நான் சொல்லிக் கொண்டிருப்பது, வாழ்வை எதிர்கொள்ள தெரியாமல் நிறைய பேர் உயிரை மாய்த்துக் கொள்ளுகிற உலகத்தில்
இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான வாழ்வை எதிர்கொள்ளுவதற்கான எல்லா ஒழுக்கங்களையும் பயிற்சிகளையும் வழங்குகிற பட்டறை தான் அரபிக் கல்லூரிகள். அல்லாஹ் கல்லூரிகளை நீடிக்க செய்வானாக. புகழ்பெற்ற நீண்ட பாரம்பரியத்திற்கும் நீடு பெருமைக்கும் சொந்தக்காரர்களாக இந்த ஜாவியா இன்னும் 12 காலம் இந்த கல்லூரி சிறப்புற்று விளங்கவும், இங்கே நடக்கிற ஆன்மீக பணிகள் எல்லாம் தொய்வின்றி தொடரவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவோடு வாய்ப்பிற்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.